ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் ஷாப் உங்களுக்கு தெரியும். அந்த ஷாப்போடைய ஆன்லைன் ஆப்பை, அதாவது தங்கமயில் டிஜிகோல்டு அப்படின்ற ஆப்பில் வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆடி கோல்டு ப்ளஸ் 2026. இந்த ஸ்கீமோடைய முழு விவரமும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்கீமை எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ண பிறகு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த ஸ்கீமை நம்ம ஜாயின் பண்ணலாம், எவ்வளோ பெனிஃபிட்டு, எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் எவ்வளோ பெனிஃபிட்டு, ஸ்கீம் வந்து நம்ம மெச்சூர் ஆன பிறகு க்ளோஸ் பண்ணுற டேட் என்ன, அப்படின்ற எல்லா விஷயமும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரமும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து போகிற போக்கில் இந்த ஸ்கீம் இந்த ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் என்ன நம்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா A to Z அந்த வீடியோவுடைய அட்வான்டேஜஸ், அந்த ஸ்கீமோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள், இந்த ஸ்கீமை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்றது. இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, பிளானிங் ஃபார் ஆடி பெருக்கு அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, தங்கமயில் சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேருந்து அந்த ஸ்கீமை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை பிளாக் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமாக தான் வர வைப்பாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம டெபாசிட் வந்து ஸ்டார்டிங் எவ்வளோ கம்பல்சரியாக டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட நம்ம வந்து ஸ்டார்டிங்காக டெபாசிட் பண்ணணும். இதில் வந்து நம்ம 2500 இன்றைக்கி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்கே ஒரு 100 பேமெண்ட் பண்ணலாம், நாளைக்கு மார்னிங் ஒரு 200 பேமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. அந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆகும். அது வரைக்கும் நாம் எவ்வளோனா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப். நெக்ஸ்ட்டு வந்து ஆடி கோல்டு ப்ளஸ் ஸ்கீம் அப்படின்னு ஃப்ரண்ட்லேயே டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பெய்டு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோவை பற்றி முழு விவரமும் நான் வந்து பர்சனலாக கொடுக்கணும், இதை பற்றி A to Z புட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவை கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட் அமௌண்ட்டே 2500 என்ட்ராகி வந்துடும். டிஃபால்ட்டாக நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேமெண்ட் வந்து எந்த மோட்லலாம் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபே, ஃபோன்பே, அந்த மாதிரி கார்ட்ஸு, அந்த மாதிரி நம்ம எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் ஆகுது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஜுவல்ஸை அவைல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டாக இருக்கிற உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கமயில் ஷோரூமுக்கு நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஜுவல்லரியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வந்து ஸ்கீம் ஆரம்பிக்க முடியும், எந்த டேட்டில் ஸ்கீமை மெச்சூர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆகிறது என்னைக்கு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி. மே 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட்டு. ஜூலை 31 முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ மே 1 ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த 31 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி எப்போ ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருது. அன்னைக்கு வந்து இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆகிடும். அன்றைக்கே வந்து நீங்கள் அந்த ஸ்கீமை பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஸ்கீம் வந்து அன்றைக்கே மெச்சூரிட்டி ஆகிடும். அன்றைக்கே நீங்கள் ரெடியூம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்குன்னு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெனிஃபிட்ஸ் எந்த ஸ்லாபில் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மே 1லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்கன்னா அதுக்கு 3% வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1லேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் 2% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜூலை 1லேருந்து 31 வரைக்கும்
0.5% தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 அண்ட் 2ஆம் தேதி வந்து பெனிஃபிட்ஸே கிடையாது. நீங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி நீங்கள் ஒரு 3000 4000 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பெனிஃபிட்ஸே கிடையாது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஜுவல்லரியெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி ஜுவல்லரியெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிளாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரியும் டைமண்ட் ஜுவல்லரியும் மட்டும்தான் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீமில் பாருங்களேன், நீங்கள் வேணால் எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கேட்டகிரி தான் வந்து அதிகமாக இருந்த ஸ்கீம்ஸை வந்து நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகிரி ஜுவல்லரி மட்டும்தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூடட், அதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியாத கேட்டகிரிக்கு போயிடுது. அந்த கேட்டகிரிலாம் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. சில்வர் காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்லை சில்வர் பார் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை, அதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஆர்டிகல்ஸ், அதாவது பூஜை பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரியாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அப்படின்னு நினச்சோன்னா அதுவும் இந்த ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஆர்பி பேஸ்டு ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எம்ஆர்பி பேஸ்டு ஐட்டம், அதாவது தங்கம் முலாம் பூசின சாமி ஃபோட்டோஸு, வெள்ளி முலாம் பூசின சாமி ஃபோட்டோஸு, அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட்டையும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து போயிட்டு ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டேயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். அதுக்காக நாம் வந்து ஒரு ஸ்கீமை ஓப்பன் பண்ணிடுறோம். அந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அங்கே போயிட்டு நேரில் ஷாப்பில் போன பிறகு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் ஆகிடும். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிடுவாங்க நிறைய சமூக வலைத்தளத்தில். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்கீமை ஓப்பன் பண்ணிடுவோம். அதோடைய முழு விவரமும் நமக்கு தெரியாமல் போய்டும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு நம்ம அமௌண்ட் லாஸ் ஆன பிறகு அது நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த மனசு கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி நம்ம ஏதாவது நல்ல ஸ்கீம்லேயே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து டவுட் ஏற்பட்டுரும், இதை பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறவங்க, அதாவது நம்மளுடைய ஹஸ்பண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பசங்களாக இருக்கலாம், கூட்டிகிட்டு போனாங்கன்னா அப்போ போயிட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு குழப்பம் வந்துடும், நம்ம மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்கீம்னால ஏற்படும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட்டு. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மந்த் முடிஞ்ச உடனே ஜுவல்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, மேரேஜ் வச்சுருக்காங்க, வெட்டிங் வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து லேக்ஸ் கணக்கில் போட்டுட்டு கூட 0.5% கொடுக்கட்டும், 3% கொடுக்கட்டும், 5% கொடுக்கட்டும், அந்த பெனிஃபிட்டோட ஜுவல்லரி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு டபுள் டமாக்கா தாங்க. பட் அதர்வைஸ் நான் 1/2 கிராம் தான் சேர்க்க போகிறேன், நான் 1/4 கிராம் தான் சேர்க்க போகிறேன், நான் 1 கிராம் தான் சேர்க்க போகிறேன், நான் 2 கிராம் தான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு பேக்ட்ராப்பான விஷயந்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த ஸ்கீம் போட்டுட்டோம், கம்மியான அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சில்வர் பூஜை பொருளோ இல்லை சில்வர் காயினோ இல்லை பாரோ இல்லை வந்து ஒரு சில்வர் ஜுவல்லரி ஐட்டமோ இல்லை எம்ஆர்பி ஐட்டமோ ஏதோ ஒன்று நமக்கு பெனிஃபிட்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் 1/2 கிராம் 1 கிராமே சேர்த்துருக்கேங்க, எனக்கு காயினாக நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இதில் எடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு 1/4 கிராம் சேர்த்துருக்கோம், அந்த 1/4 கிராமுக்கு என்னங்க வரும் ஜுவல்லரி ஐட்டமில் எதுவுமே வராது. என்ன சொல்கிறது, அந்த டாலர் அந்த மாதிரி தான் வரும். வந்தாலுமே அதுக்கு உங்களுக்கே தெரியும் தங்கம் எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் ஹையாக போட்டுட்டு இந்த ஸ்கீம் ஆஃபர் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஹையாக போட்டுட்டாங்கன்னா இந்த நம்ம கட்டின இந்த அமௌண்ட் லாபத்துக்காக கட்டுறது, அந்த கட்டினதும் போயிட்டு நம்ம ஹையஸ்ட் பர்சன்டேஜில் கம்மியான வீட்டில் சின்ன ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஸ்கீமில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை சில்வர் காயின்
அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு கூட நிறைய கடையிலலாம் வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபரே போடுவாங்க. போட்டாங்கன்னா ஓகே, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஸ்கீம் போடாமல். நம்ம போயிட்டு இந்த ஸ்கீம் போட்டு லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹையஸ்ட் வேஸ்டேஜ்லையும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காயின் பாரும் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னும் பொழுது அது ஒரு பேக் ட்ராப் தான். இந்த ஸ்கீமில் ரெண்டுமே இருக்குது, பெனிஃபிட்டும் இருக்குது, பேக் ட்ராப்பும் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேண்டாமா? இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்கீம் எதுவுமே தெரியாமல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இந்த ஸ்கீமை தெரியாமல் ஓப்பன் பண்ணலான்னு இருந்தவங்களும் இருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ட்ராப் ஆகிடலாம், ஸ்கீம் வேண்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணுறீங்களா? அப்படின்ற எல்லா கருத்துக்கள்லையும் வந்து நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் ஒரு ஸ்கீமை பற்றி ஒரு டீட்டெயிலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா பொதுவாக போகிற போக்கில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதை பற்றி முழு விவரமும் A to Z டீட்டெயிலாக கொடுப்பேன். என்னுடைய வீடியோஸை என்னுடைய சேனலில் போய் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும். எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டிஜிகோல்டில் எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷார்ட் டேர்மில் எப்படிலாம் ஜுவல்ஸ் சேர்க்கலாம் அப்படி சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து நம்மளுடைய வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இன்னும் வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன்னா நான் வந்து கண்டிப்பாக லைவில் வரேன். லைவில் வரும்பொழுது உங்களுடைய கேள்விகளெல்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸும் நான் கொடுக்குறேன். நம்ம சேனலை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு பக்கத்தில் ஆல் அண்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.